வந்துருச்சு. லாஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்னும் இதுதான் விலாவுடைய இதுல ஹெட்டிங்ல இது எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். போயிட்டு பாத்தீங்களா? என்னத போன கிளாஸ்ல என்னத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்ட சத்தத்துல அந்த பிள்ளையாவினதெல்லாம் பார்த்துருவாங்க. இல்ல பார்த்தேன். பார்த்தேன். அந்த இது சீன் அதை மட்டும் பார்க்க கிடைக்கல சரியா. எது பார்க்க கிடைக்கல? அந்த சாட சத்தம் பார்க்க கிடைக்கல. அதான் சட்டம் இல்லையே. இல்ல நான் அந்த லாஸ்ட் கிளாஸ்ல அந்த கேள்வின்னு கேட்கல, அந்த சீன்ல மூணு இருந்துச்சு. அப்ப அதுல பாத்திர சொன்ன எனக்கு அதை மட்டும் பார்த்து பட்டல. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன கேள்வி கேட்டேன்? சீன் சொல்லி நான் சீன்ல கேள்வி கேட்கவில்லை. அந்த 5th கொஸ்டின்ல ஜீரா பாசின் ஷதீதம் கிட்ட அந்த இது ரெண்டு இருக்குது. ஏன் பார்க்கல? இது பார்க்கலன்னு சொன்னா சட்டத்தை நீங்க பார்க்கல. சட்டம் படிச்சு தானே இருக்கீங்க. சட்டத்தை பார்த்தா சரி. சுக்குன் செய்யப்பட்ட மீன் ஃபுல்லா பாத்தீங்களா? சுக்குன் செய்யப்பட்ட மீன். ஃபுல்லா பாத்தீங்க. எந்த ப்ராப்ளம் இல்ல. இல்ல. சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்மீன் பாத்தீங்களா? பாத்தீங்க. அப்ப அந்த விளங்கல. பார்த்தேன். ஃபுல்லா பாத்தீங்க. படிச்சு படிச்சு வரைக்கும். என்ன ப்ராப்ளம்? இல்ல. பாத்தீங்கன்னு சொன்னா ஹயா என்ன ப்ராப்ளம் வேற? அத இதைத்தான் பார்த்தேன் நான். அது வந்து தன்வீனோட தொடர்பு சுற்றி மாதிரி தெரியும். சுற்றி ஒரு ப்ராப்ளம் உண்டு. விளங்கல விளங்கல. சரியா சொல்லணும். நான் விளங்கப்படுத்துறோம். இல்ல, அதான் கேட்கிறேன். 5வது சொன்னதுல வந்து அது தன்வீனோட தொடர்ந்து தானே. அதை ஓஹோ. சுற்றி அது ஓகே. அது ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. சுத்தம் செய்யப்பட்ட நூனை பார்த்தீங்கன்னா ஹயா அதோட சேர்த்து கட்டாயமாக தன்மீனும் வந்திருக்கும். தன்மீன் வராம சுக்குன் செய்யப்பட்ட நூன் மட்டும் எங்கேயும் வராதே. ரெண்டும் சேர்ந்து சட்டம். ஒன்று சுக்குன் செய்யப்பட்ட நூன் வரும், அல்லது தன்மீனுடைய அடையாளம் வரும். ரெண்டுல ஒன்று வரணுமே கட்டாயம். இப்ப சொல்லுங்க, எசென்ஷியல் சட்டம் என்ன? அதெல்லாம் பாத்தீங்களா? சட்டம் இன்னைக்கு சொல்றோம். எப்படி கேள்வி கேட்டா சட்டம் வரணும். 5th கொஸ்டின் இருக்குது. தன்வினை தொடர்ந்து எழுத்து ஷீன் வந்திருக்கிற சுற்றியும் தன்வினின் மூலமாக ஷீனை மறைத்து கொண்டு. குட். சரி, பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا لئن لم ينته لنسفعا بالناصية. அது எப்படி எந்த ரெண்டு சின்ன ஹால் அனுப்பாட்டுறது? அப்படியா? இல்ல.
كلا لئن لم ينته لنسفعا بالناصية good. أن رآه استغنى رأى ولا رآه hard sound வரணும். أن رآه استغنى பாருங்க. أن رآه استغنى தா அல்ல தேவன رآه استغنى أن رآه استغنى பாருங்க. أن رآه استغنى மூணாவது أيحسب أن لم يره أحد அல்லம் ய என்ன சட்டம் ஆகும் லம் ய ஆம், சுகுன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இதகம் விலா இதகம் ம், ம். அல்லம் எது நீங்க கேக்குறீங்க அந்த அல்லம்ல தான் இல்லாட்டி லம்ல வைக்கிறதா கேக்குறீங்களா இது எங்க மார்க் பண்ண பாட்டி நீ மார்க் பண்ண சரி நுணுக்கமா டெக்னிக்கா பார்த்தா சரி எந்த எழுத்துக்களுக்கு மார்க் பண்ண பாட்டிக்குது எங்க மார்க் பண்ண பாட்டிக்குது ஸ்கிரீன் விளங்கு தானே ஓ எங்க மீம்ல மார்க் பண்ணி இருந்து ஞாபகப்படுத்தி. மீன்லேருந்து யா வரைக்கும் சட்டமா அவ்வளவுதான் சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இவர்களுடைய எழுத்து யா வந்திக்கிற சுற்றியும் அதை நாங்கள் உன்ன செய்யாமல் தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும் இப்படி மிஸ்யூஸ் ஆகப்படாது குழம்பப்படாது குறிப்பான இடத்த சரியா பார்க்கணும் இடம் இறங்கினா சட்டத்தை தரணும் அடுத்தது அந்த டெக்னிக்கை பிடிச்சிக்கிறணும் எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணப்பட்டாலும் சரியா ஹயம் அந்த இடத்துல ஒன்று சட்டத்தில டாபிக் வந்திக்கணும் அது சுக்கூன் செய்யப்பட்ட மீமாய்க்கலாம் சுக்கூன் செய்யப்பட்ட நூனாய்க்கலாம் தன்மையினுடைய அடையாளம் ஐக்கலாம் அதுல ஏதாவது ஒன்று வரணும் அதுக்கு பின்னுக்குதான் சட்டம் வரும் முன்னுக்கு வராதே உதாரணத்துக்கு நான் இந்த கோட்டை கொஞ்சம் நீட்டி இப்படி அடிச்சா என்ன விஷயம் ஒரு விஷயம் இல்லை அதேதான். ஆனா இப்படி அடிச்சா என்ன விஷயம் என்ன விஷயம் சட்டம் எங்க ஸ்டார் இங்க ஸ்டார் முன் செய்யப்பட்ட நுண்ணுக்கு பின் வந்திக்கிறல் எது அவ்வளவுதான் சட்டம் சொல்றேன் வந்துதா இப்ப நான் இதுல எப்படி அடிக்கிறேன் என்ன சட்டம் இன்னைக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதை சொல்றா இப்படித்தான் பார்க்கணும் நல்லா வருது إنه ظن أن لن يحور இப்போ إنه ظن أن لن يحور ஐந்தாவது قيما لينذر بأسا شديد விலை அது எப்படி சதி இது பாட்டு சரியாது என்ன சரியா சதி இது நிப்பாட்டுறது சரியா அப்படியே நிப்பாட்டுறது படிச்ச விஷயம் எல்லாம் மறந்து போயிட்டு இப்ப நிப்பாற்ற ஒழுங்குகள் என்று படிச்சா இல்லையா Yeah, for me too. ம் قيما لينذر
فَيُنذِرَ بَأْسًا شَدِيدًا مِنْ لَدُنْهُ وَيُبَشِّرَ المؤمنين. என்ன? பிழை. பாட்டு ஒழுங்கு பிழை. طيب. பாப்பமே. நான் கேள்விப்படுறேன். குர்ஆன்ல வார வசனங்களை எத்தனை முறையில நிப்பாட்டையிலும் எத்தனை மெத்தட் இருக்குது நிப்பாட்டுறது. வசனம் ஒன்றை நிப்பாட்டுறதுக்கான சிஸ்டம் எத்தனை இருக்குது? யாம் எத்தனை இருக்குது? என்ன சொன்னீங்க? வசனம் ஒன்றை சவுண்ட் கேட்குது இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேக்குது. வசனம் ஒன்றை நிப்பாட்டுறதுக்கான சிஸ்டம் மெத்தட் எத்தனை இது? 2. வேண்டாம். ஸ்டார்ட்ல எல்லாம் மறந்து அப்படியா? மறந்தா எப்படி நிப்பாட்டினீங்க? ஏன் இதை நாசியாக நிப்பாட்டினீங்க? இதை ஏன் அஹதுன்னு நிப்பாட்டினீங்க? இது ஏன் நீட்டி நிப்பாட்டினீங்க? இதுல ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டினீங்க? 4 கேள்வி கேட்டிருக்கேன் நான். Why the reason? சும்மா நிப்பாட்டுற அப்படியா வாய்க்கு வர மாதிரி? இல்ல, அது வசனத்துல எண்டில் வைக்கிச்சுட்டு சுக்குன் ம் வச்சு நிப்பாட்டு. அப்படி இங்க சுக்குன் வைக்கல, இங்க வேற மாதிரி நிப்பாட்டி நாசியத்தண்டு சுக்குன் வச்சு நிப்பாட்ட இல்லையே, அது என்னது? சுக்குன் வச்சு நிப்பாட்டு இல்லையா? நாசியான்னு தானே சொன்னேன். நாசியா கடைசியில ஹாவா வந்துக்குது, தேய வந்துக்குது. வேதா வந்து எப்படியா? தேத்த நொண்டிக்கு இருந்தாலும் ஹேண்டுக்கு நிப்பாட்டுறது. ஏது யார் செஞ்சது? எப்படி எங்க படிச்சீங்க? பிள்ளையாது நீங்க நினைச்ச மாதிரி மாத்தேல எழுத்த குர்ஆன் எழுத மாத்தேலுமா உங்களுக்கு? குர்ஆன் எழுத்தோண்ட மாத்த இயலுமா? அது நீங்க நினைச்ச மாதிரி சிலதுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறது, சிலதுக்கு எழுத்த மாத்தி நிப்பாட்டுறது. என்ன இது? ஏன் அப்படி ஏழுமா? என்ன சரி ஒரு சிஸ்டம் ஒன்று நீங்க உங்களுக்கு எங்கேயுமே சொல்லி தரலையா? நாங்க எங்க பாடத்துல வசனம் கொண்ட ஓதுற நேரத்துல எப்படி நிப்பாட்டணும், அது எண்டில் நிப்பாட்டினாலும் சரி, சென்ட்ரல் பிளேஸ்ல நிப்பாட்டினாலும் சரி, மிடில் ஏரியால நிப்பாட்டினாலும் சரி, எப்படி நிப்பாட்டணும், என்ன சிஸ்டத்துல போய் நிப்பாட்டணும் சொல்லி தரலையா? சொல்லி தந்தேன். அதுதானே எனக்கு அதான் கேட்கிறேன், சொல்லுங்க. வசனத்துல நடுவுல வரும் பதில இருந்து சொல்லவா இல்லாட்டி? எந்த இடத்துல நிப்பாட்டு இருந்தாலும் ஹயாம் சிஸ்டம் ஒன்றுதான். வசனத்து நடுவுல நிப்பாட்டுறதுக்கு சிஸ்டம் வேற, வசனத்துல எண்ட்ல லாஸ்ட்ல நிப்பாட்டுறதுக்கு சிஸ்டம் வேற, அப்படின்னு இல்லையே. எந்த இடத்துல நிப்பாட்டுற ஸ்டாப் பண்ற என்று வந்தாலே ஒரு சொல்லுதான். அப்படி பிரிச்சு பிரிச்சு வாரல்ல, எல்லாம் ஒன்றுதான். மொத்தமத்தினை வசனத்துல நிப்பாட்டுறது நிறுத்தி ஓதுறதுக்கான மெத்தட் 3 தான். இதெல்லாம் அது தெரியாதாலதான் இப்ப நீங்க ஓதுனது பிள்ளை. 5வது இப்ப நான் சிலது எழுதிட மாட்டேன் பிள்ளது. அப்படி திருப்தி அந்த இந்த பிள்ளை திருப்தியலாம். இது அவ்வளவுக்கு ஒரு
சொல்ற பெரிய பிழை. மிச்ச சிம்பிளான விஷயம் உண்டு. சொல்லுங்க வந்து 3 மெத்தட் என்னன்னு சொல்லி. ம். இல்லையா தெரியும். ஐயா ஆ உனக்கு தெரியாதா? ஆ. ஒன்று வந்து டோன் எடுத்து ஒரு இடத்துல வருது. ரெண்டாவது வந்து நடுவில் அந்த அந்த மூச்சு நிலாவதுல நிப்பாட்டுறது. கடைசி வந்து வசனத்துல எண்டில் நிப்பாட்டுறது. உனக்கு கொஸ்டின் அப்படியா? நான் எங்க நிப்பாட்டுறேன்னு கேட்டேன் அப்படியா? அப்படி கேட்டேன். நான் கேட்டது நீ எந்த இடத்துல நிப்பாட்டலாம். நீ வசனத்துல ஸ்டார்ட்ல நிப்பாட்டினாலும் சரி, லாஸ்ட்ல நிப்பாட்டினாலும் சரி, மிடில் நிப்பாட்டினாலும் சரி, மூச்சு திணறி பீத்து நிப்பாட்டினாலும் நோ ப்ராப்ளம். அந்த நிப்பாட்டுறதுக்கான சிஸ்டம் தான் நான் படிச்சுக்கிறோம் 3. அதான் கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2 ரெண்டாவது மெத்தட் என்ன படிச்சீங்க? அதான் 3 மெத்தடே. நம்ம ரெண்டாவது மெத்தட் என்ன படிச்சீங்க? வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல தாவுல் மர்பூத்தா குண்டு தா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாவை நாங்க ஆவாக மாற்றி சுக்கூனை வச்சு ஓதணும் என்கிறது ஒரு கேன்செப்ட். 3ல உண்டு. ஞாபகம் படிச்சது எப்படி? நூலை காணும். ஏன் ஆ படிச்ச ஞாபகம் எப்படி? தமிழ் அது எனக்கு சரியாகல. ம் ஆஹா ஆஹா ஆஹா. இதை பத்தி படிச்சீங்க எங்கள்ட்ட கிளாஸ்ல. எப்ப நீங்க குர்ஆன்ட வசனங்களாக ஓதி பழக ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த படிச்சீங்க. என்ன எப்ப எப்படி எப்ப வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் வசனங்களாக ஆகுது. ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்ப படிச்ச பாடம். இப்ப என்ன மாதிரி செய்ய போறோம்? அதுக்கு இதெல்லாம் மறந்துட்டு ஸோ கிளாஸ்ல இருந்து ஓட மீட்டி கொண்டு வருவோமே, எல்லாம் ஸ்டார்ட்ல இருந்து மறந்து சட்டம் செல்ற ஒழுங்கு மறந்து போன கிளாஸ்ல திருப்பி நான் சட்டத்தை ஃபுல்லா ஒரு ரிவைஸ் பண்ண வேண்டி வாயினேன். திருப்பி இன்றைக்கு என்ன நடந்துக்குது? ஸ்டார்டிங் படிச்ச பாயிண்ட் மறந்துட்டு அது எப்படி நிப்பாட்டி கொண்டு போனீங்க எல்லாத்தையும் ஓடா நீங்க நிப்பாட்ட உங்களுக்கு பிழை அப்படின்னா ஒன்று தெரியாம நீங்க உங்களுக்கு இஷ்டமாக நிப்பாட்டி போயிங்க அப்படியா? பிஃபோர் 2 இயர்ஸ் பிஃபோர் 2 இயர்ஸ் நீங்க அந்த சாப்டரை படிச்சீங்க அப்படின்னா பிஃபோர் 2 இயர்ஸ். இப்ப 2022 மார்ச் 28 என்ன 2022 மார்ச் 28 நடந்த சப்ஜெக்ட்ல தான் நீங்க சப்ஜெக்ட் படிச்சுக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ம். What to do? சரி படிக்கணும் அப்படியா? என்ன செய்வோம்? என்ன? எனக்கு 3 சரி படிப்பீமா? வேற அது தெரியாட்டி ஓத இது ஒரு ஓத ஓத புதிய புதிய வசனங்களா பூரா நீங்க உங்களுக்கு இஷ்டமான மாதிரி நிப்பாட்டிட்டு போவீங்க. அது பிள்ளைய ம்.
என்ன செய்வோம்? What to do? Yeah. ம் என்ன செய்வோம்? உள்ள வழங்கப்படுத்தவா? எப்படி? என்ன செய்வோம்? எனக்கு தெரியாது. நீ சொல்லுங்க, நான் செய்யறேன். ம் ஒரு முறை நீங்க தேடிட்டு வாங்க. நீங்க தேடி வர கஷ்டம், தேடினா கிடைக்குது இல்ல, அல்லது பார்த்தா விளங்குது இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு அதுல வந்து ஸ்லைட் போட்டு விளங்கப்படுத்திக்க மாட்டேன். நீங்க ஸ்டார்டிங் 2 days உங்களுக்கு ஸ்லைடே இல்ல. சரியா? ம் கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஸ்லைடு வச்சு நான் விளங்கப்படுத்தல அந்த பாடம். உங்களுக்கு ம் விளங்குதான்னு சொல்லி கூட கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் தரணும். சரி, நான் தேடினேன், பார்த்தேன், எனக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா நான் அதுக்குரிய ஸ்லைடு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். இந்த கிளாஸ்ல ம் அதை பார்க்கணும். சரியா? அந்த கிளாஸ் நாளைக்கும் நடக்கலாம். சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிக்கணும். இந்த ம் கொஞ்சம் அவசரமா பார்க்கணுமா இன்ஷால்லா. ம் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.